இன்னைக்கு கிளாஸில் என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோம் அப்படின்னா லேசி டேஸி ஸ்டிச் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் வந்து 2 கலர் யூஸ் பண்ணி போடலான்னு இருக்கேன். நான் ஃபஸ்ட்டு சிங்கிள் பிங்க் கலர் எடுத்து இந்த மாதிரி நார்மல் ஸ்விங் நீடிலில் இன்சர்ட் பண்ணி ஒரு என் நாட் போட்டு வச்சுருக்கேன். இப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இப்போ இந்த மாதிரி நடுவில் ஒரு டாட் வச்சுருக்கேன் இல்லையா, அது கொஞ்சம் வெளியே இருந்து இப்படி நீடில் எடுத்து அப்புறம் என்ன பண்ணுறேன், பக்கத்துலேயே குத்திட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன், இங்கே டாட் இருக்கு இல்லையா, இங்கேயும் டாட்ஸ் வச்சுருக்கேன். அந்த டாட் வழியாக இந்த நீடில் இழுக்கிறேன் பொறுமையாக. தெரியுதா? இப்படி ரொம்ப டைட்டாகவும் இழுக்க வேணாம், கொஞ்சம் லூஸாக எம்போஸ்டாகவே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த எடுத்ததை வந்து வெளிப்பக்கமாக அந்த இது ஃபார்ம் ஆகிருக்குல்ல ஒரு லூப் மாதிரி, அதுக்கு வெளிப்பக்கமாக இப்படி குத்திட வேண்டியது. குத்திட்டு இப்படி நமக்கு ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கேருந்து வெளிப்பக்கம் எடுத்து இப்படி பக்கத்துலேயே குத்துறேன். சிக்கு மட்டும் ஆகாமல் பார்த்துக்கோங்க. நூல் வந்து ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு சொன்ன மாதிரி எவ்வளோ சின்னதாக எடுக்க முடியுமோ அவ்வளோ சின்னதாக எடுங்க. நான் எங்கே இருந்து எடுக்கிறேன்னு தெரியுதா, இப்படி வெளியே இருந்து இப்படி பொறுமையாக எடுக்கிறேன். நம்மளுக்கு ஒரு லூப் ஃபார்ம் ஆகுது. இப்போ இதை வந்து இப்படி வெளிப்பக்கமாக ஓகேவா, இதே மாதிரி இந்த லூப்பும் போடும். எடுத்துட்டு இப்படி வெளியவே குத்துரும். இப்போ நான் ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கும் சரி ரிங் நாட்டுக்கும் நான் பின்னாடி எப்படி நாட் போடணும்னு சொல்லலை. ஸோ இதில் சொல்கிறேன் பாருங்கள், எப்படி நாட் போடணுன்னா, நம்ம இந்த த்ரெட்டை அந்த ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு பிடிச்ச மாதிரி பிடிச்சிட்டு இப்படி உள்ளே இருந்து இப்படி எடுத்து இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த முடிச்சு மாதிரி விழுகுது இல்லையா, இதை வந்து நம்ம இப்படி டைட்டாக பிடிச்சிட்டோம் அப்படின்னா நாட் விழுந்துடும். தெரியுதா, நாட் விழுந்துடுச்சு. இந்த மாதிரி ஒரு 2 டைம்ஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா போதும். இந்த இடத்த நம்ம டைட்டாக பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு போட்டோம்னா இந்த மாதிரி நமக்கு நாட் விழுந்துடும். நெக்ஸ்ட் கலர் நான் எங்கேருந்து எடுக்க போகிறேன்னா, இங்கேருந்து இப்படி எடுத்து பக்கத்துலேயே இதெல்லாம் போடும்போது கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். சிக்காக வாய்ப்பு இருக்குது, பெருசாகவும் எடுத்துடக்கூடாது. பொறுமையாக. ஓகேவா, லாக் வந்து வெளியே, இந்த லூப்புக்கு வெளியே. தெரியுதா? ஒரு டபுள் ஃப்ளவர் இருக்க மாதிரி, டபுள் கலரில் ஃப்ளவர் இருக்கிற மாதிரி நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்போ
தெரியுதா? இந்த மாதிரி நமக்கு கிடச்சிருச்சு. இதுக்கு நடுவில் ஒரே ஒரு பீட்ஸ் இன்சர்ட் பண்ண போகிறோம். இப்படி ஒரு பீட் நான் இன்சர்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? லேசி டேசி டபுள் கலர் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறத பார்த்துட்டோம். தேங்க்யூ.